வந்த கிஃப்ட் வந்து பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சது ரைஸ் குக்கர். அப்ப நானும் நாளைக்கு சாமந்தி படுறேன்டா. சொல்லுவேன் பிள்ளைக்கு சாமந்தியப்பட்ட அப்புறம் ஆரம் போடுறேன் இல்ல. அப்பதான் சரி பாத்திய புள்ள டீச்சர் ஆகாதப்பட்டா புள்ளை சமைக்க பண்ணக்கூடாது. உனக்கு பேர் பிடிச்சிருக்கா? தங்க மண்டா மணக்குமா பக்கத்துலயே. சரி ஓகே. அப்ப தங்கச்சி வணக்கம். வணக்கம் வந்தனம் வந்த சபையெல்லாம் குந்தனம். அப்படியா அப்படியா உள்ளானதான் என்ன பண்ணாங்க பிள்ளைய போட்டு? ஏதாவது ஐடியா இருக்கா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறேன்? தெரியலையா என்ன பண்ணுவாங்க? விலங்கு இல்லை மெக்தரட்டா பிள்ளைக்கு மெக்கும் வேண்டாம். நான் சும்மா கேட்கிறேன். நீங்க மெக்கிறீங்க மெக்தரட்டா நீங்க கதைக்கிறது கேட்குது இல்ல. பசிக்குதா பிள்ளைக்கு? அதுவும் இல்லை. எனக்கு பசிக்குது. உங்க மிக்கிக்கும் பசிக்குதான். உங்களுக்கு உண்மையா பசிக்க இல்லையா? ஏன் காலமும் நல்லா சாப்பிட்டீங்களா? காலம் சாப்பிட்டீங்களா? அதான் நான் பாரு காலம் சாப்பிட்டீங்க. என்ன புட்டு புட்டு சாப்பிட்டீங்கன்னு சாப்பிட்டீங்க. சோ என்னடா காலங்காதான் சோறு? ஏன் காலமா சோறை கொடுத்தோம் பிள்ளைக்கு? இன்றைக்கு புட்டு இடியாப்பம் அதெல்லாம் இல்லை. நாங்கள் காலம் சோறு சாப்பிடுவோம். சரி நல்ல விஷயமா. ரைட். முதல்ல பிள்ளைக்கு இன்னைக்கு பூ புனிதர் நீராட்டு விழா. ஏன்னா என்ன அப்படின்னா என்ன இவ்வளோ நாளும் குளிக்காத ஆக்களை கொண்டு போய் தெரியாது உங்களுக்கு. அது அதை ஏன் செய்கிறது? நீராட்டு விழான்றது குளிப்பாட்டு தானே. ஓ இவ்வளோ காலம் குளிக்காத உள்ள விட குளிப்பாட்டுறான். அப்படி அப்படி இல்லையே. சரி அது சும்மா விளையாட்டு சொன்னாலும் பெண்களுடைய வாழ்க்கை நமக்கு முக்கியமான தருணம் வேணே. அப்படித்தானே? ஓ இதுக்கு முதல் சாமத்தியப்பட்ட மாதிரி கைக்கிற ஓவா. சரி முதல்ல இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. சாரி எல்லாம் செலக்ட் பண்ணது யாரு? யாரு? மைக்தாரண்டா பொருளா வார். டேய் என்னடா சத்திரகால டேய் என்ன பேர்? கஸ்தூரி. கஸ்தூரி மானே கல்யாணம் தேனே அந்த அந்த பேரா? சரி ரொம்ப அழகான பேர். என்ன இது பேர் வச்சது யார்? அப்பாவா அம்மாவா பேர் வச்சாங்க? மாமா. மாமாவா? ஏ அப்பா அம்மா எங்க போனா அந்த டைம்ல? பெத்து மாமாவை கொடுத்துட்டு போயிட்டாங்களா? என்னடா இல்ல மாமா தான் நான் தான் பேர் வைப்பேன் என்று. அப்படியா 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 உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா? மாமா மாமா நிக்கிறாரு பக்கத்துல. பேர் இந்த பேர் பிடிக்கணும். நல்ல பேர் தானே. வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க? கசு கசுன்னா அல்ல தூரின்னு கூப்பிடுவாங்களா? கசுன்னா கூப்பிடுவாங்க. அற அப்படித்தான் போல. கடவுளே நான் வேற சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். உங்கள ரொம்ப பிடிச்சவங்க தான் உங்களை விளையாட்டாக கூப்பிடுவாங்க இல்லையா? அப்படித்தானே? நல்லதான் இருக்கு. கசு கசு கொட்டை கஸ்தூரி தூரிமானே நல்லதான் இருக்கு. ஆனா நீங்க நல்லா சிரிக்கிறீங்க. அதுக்கு ஒரு 100 மார்க்ஸ் போடலாம். ஆனா கதைக்கவும் ஓமா இல்லையா? சரி ஓகே. அப்ப இன்னைக்கு பிள்ளைக்கு எங்களோட டிஎன்டி சப்ஜெக்டாக இங்க யாரோ தெரிய இல்லையா? தர முடியலையா? யாருக்கு? சித்தா. சித்தாவே? சரியா சித்தா தான். சரி அப்ப யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் கொண்டே கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஆக்களை தெரியல. நாங்க கொடுத்துட்டு போறோம். ஆனா எனக்கு ஆரண்டு தெரியா. உங்களுக்கு தெரியுமா? ஆரண்டு உங்களுக்கும் தெரியாது. அப்ப கிஃப்ட் வேண்டாமே. அது மட்டும் வேண்டும். ஆனால் ஆரண்டு தெரிய வேண்டாம். அப்படியா? வேண்டும் வேண்டாம். ஓகே. அப்ப பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு பொக்கே ஒன்று வேண்டுங்க. சரி ஓகே. பொக்கே பிடிச்சிருக்கா? இப்பதான் ஓம் பெரு. ஓம் நமோ நாராயணா இப்படி எல்லாம் போட்டாங்கன்னு செய்யலாமா? ரைட். அப்ப பொக்கே வந்து நிறைய பூக்கள் இருக்கு. என்னம்மா இதுல நீங்க இந்த பூ கஸ்தூரி பூ இருக்கு. கஸ்தூரி பூ இருக்கு இல்ல? சரி நீங்களும் ஒரு பூத்தானே. சரி நாங்க அப்படி சொல்லுவோம். கஸ்தூரி பூனா நீங்க தான். சரியா? ஓமா எல்லாத்துக்கும் சிரிச்சபடி ஓமோன்னு இப்படி சிரிச்சா நான் அடுத்த கேட்கிறேன். நான் பாவமா கிடக்கு. நான் விட்டுட்டு போறேன். சரி ஓகே. இந்த பொக்கே யாரு கொடுப்போம்? இப்ப உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டோம். நீங்க யாரு கொடுக்க போறீங்க? அம்மாக்கே. ஏன்னா அம்மா மண்டையில பூ வைக்கல இன்னும். அப்படியே அம்மா பெரிய பூ வச்சு கிடந்தீங்க. கண்டாவுல இங்க நீங்களும் வச்சுக்கீங்க பூ வச்சுக்கீங்க. சரி ஓகே. பொக்கையோட சேர்த்து சாக்லேட் பாஸ்கெட் அதையும் கொடுத்துருங்க. மிக்கி ஒரு எல்லாம் கொடுங்க. எப்படியும் அந்த பேர்ல கதைக்காது. நாங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு வாரோம் கதைக்கிறது. அப்பயாச்சும் கதைப்பியலே. கை கொடுக்கட்டாம இருக்கா? ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க இருக்கா? மிக்கி ஒரு கை அங்க இருக்கா பிள்ளைக்கு வாழ்த்துக்க சொல்லி அந்த கையை ஆத்து அம்மா மாண்டா ஆசையா. சரி முழுக்க இருந்தது
ஒரு உங்களுக்கு கை கொடுங்க. அம்மா கை சரியா? சரி, ஓகே, சூப்பர். அப்ப வடிவான சாக்லேட் பாஸ்கெட், அதுல வெரைட்டியா நிறைய சொக்கா வச்சிருக்கு. ஒன்று பண்ணுவோம், இது முடிய நானும் நீயும் போய் கதவா சாப்பிடுவோம். யாருக்கும் தர வேண்டாம் என்ன, மிக்கிக்கு சுவர் கேட்டாலும் கொடுக்கூடாது. அப்புறம் என்ன குளம் முயற்சி சொல்லி எங்களை போட்டு உள்ள விட்டுவான். என்ன சாக்லேட் விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம். நான் பையன் தின்றுவேன் பஜ்ஜி. அப்ப தனியே சாப்பிடுவேன். ஓமா இல்லையோ? டீப் பிழைச்சு போச்சு. ஏன் வேணான்றீங்க? அண்ணா தர மாட்டீங்களா? உங்கள வீட்டுல எத்தனை பேர் மொத்தமா? நீங்க மட்டுமா? அப்ப நீங்களும் தம்பி வேற 2 பேரும் தான். அப்ப தம்பி தான் குடிப்பீங்களா? சரி, அதுக்குள்ள நிறைய பழங்கள் வச்சு ஒரு பாஸ் கொடுத்து பாரமா இருக்கு புள்ளாங்க வச்சிருக்கோம். ரைட், அதுக்குள்ள நிறைய பழங்கள் இருக்கு. என்ன பழம் இருக்கு? வாழைப்பழம், மாம்பழம், அன்னாசி பழம், நிறைய கிடக்குன. இதையாவது குடுப்பியாலே இல்லாட்டி பழம் வேண்டா கொடுத்துட்டு வாழைப்பழம் வேணா ஒன்றும் வேண்டாம், அதை நாங்க சாப்பிட்டு. ஆனா வாழைப்பழம் சத்தம் சொல்லுவோம். ஏழைகளின் பழம், ஏழைகளின் நண்பன் வாழைப்பழம். சூப்பரா. ரைட், அடுத்தது செடியை கொடுத்துருங்க. ஓகே, அது வேண்டுமோ? ரைட், அழகான ஒரு செடி பேர் உண்டு. சரியா? இது உங்களுக்காக தான் வந்தது. நீங்கள் இரவு வந்துட்டு சரியா அம்மாவை ஆக்கிரம் பண்றீங்களா? அப்படியே இல்ல, அப்ப யார் ஆக்கிரம் பண்றீங்க? ஒருத்தரை ஆக்கிரம் பண்றீங்க. அதனால இனிமேல் நீ இந்த டெடி பியர் ஆக்கிரம் வேண்டாம். அவர் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரியா? இனிமேல் நீங்க ரகசியங்கள் சொல்லலாம். முடியல பார்க்க பயமா கிடக்கு, ரகசியம் கிடக்கு. அதான் நான் பார்த்தேன். சரியா? உங்களுடைய இன்ப துன்பங்கள் இருக்கு இல்லையா, உங்களுடைய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் ஷேர் பண்ணும். அவ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன மனுஷர்லாம் சொல்லுவீங்க, அது சொல்லாது. என்ன ஓமே, நாங்க உள்ள ரெக்கார்ட் வச்சிருக்கோம், குறை எடுத்து கேட்போம். ஓமே. சரி, அந்த செடிக்கு என்ன பேர் வைப்பாங்க? உங்களுக்கு ஒரு பேர் கஸ்தூரி வச்சாங்க இல்லையா, அந்த செடிக்கு என்ன பேர் இருக்கும்? என்ன பேர் இருக்கும்? சாரா. இக்கட வாரா சாராண்டா ஃப்ரெண்ட் உங்களுக்கு இல்ல? இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இன்றிலிருந்து கஸ்தூரியின் பேர் சாரா என்று மாற்றப்படுகிறது. வேண்டாம், அப்ப ரெடிக்கு வச்சிருவோம். சூப்பர், அப்ப சாரான்னு வச்சிருவோம். அப்ப சாரா ரெடியில வச்சுக்கொள்வோம் கூட. ரைட்டா? ரைட். அதே மாதிரி இன்னும் ஒரு 3 4 கொஞ்சம் கிஃப்ட்கள் இருக்கு, அதெல்லாம் தர போறோம். தெரியுமா யார் எங்களை அனுப்பினு சொல்லி? தெரியாது, இன்னுமே கண்டுபிடிக்க இல்லையா? யாரா இருக்கு? கெஸ் பண்ணுங்க, யாரா இருக்கு? ஒரு போட்டோவா? யார் இருக்கணும்? ஒரே ஒரு போட்டோ தானே? ஓகே. ஆனா உங்களை பார்த்து மத்த கடந்தா அப்புறம் ஃபைன் பண்ணணுமா? 10,000 ரூபாய் வாங்கி ஓபன் பண்ணாம சொல்லணும். என்ன கிடக்கணும் உள்ள? ஏன் பாட்டு ஏதாவது பாடு? ரிங்கு நீங்களே பொட்டி கை கொடுத்தீங்க ரிங் கண்டு. அப்ப என்ன சரியா சொல்றீங்க? ஓமடாப்பா. சரி, இந்த மோதிரத்தை நாங்கள் கடைசியா போடுவோம். இப்ப பக்குவமாங்கானது இருப்போம். சரியா? அடுத்ததையும் பாருங்க, வாங்கி இருக்க உதன்னது அதென்ன அதை மட்டும் சரி சொல்றீங்க, உதவி சொல்றீங்க. ஏதோ ஒன்று மோதிரம் வரும் கண்டிப்பா. என்ன அப்ப அடுத்தது என்ன? கொலுசு. அப்ப வேற என்ன வரும்? கை செயின், கலப்பு செயின் இருக்கலாம். காப்பு, கூட்டு காப்பு இல்ல. உடைச்சு பாரு, என்னது? கை செயின். அப்ப நான் சொன்னாலும் சரி. என்ன பிடிச்சிருக்கா? அதையும் நாங்க லாஸ்டாவே போடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து நினைக்கிறீங்களா? நாங்கள் உங்களுக்கு சும்மா காட்டுறோம். ரைட், அடுத்த பாருங்க. அதை என்னன்னு கெஸ் பண்ணுங்க. அப்போ தெரியல, அதுவும் என்னன்னு தெரியல. ஒன்று மட்டும் சரியா சொல்லிச்சு. சரி, அங்கால டைம் காணல. கெஸ் பண்ணுங்க. நைசா துறக்கமாயிக்கிறாங்க. மோதிரம் வந்தாச்சு, கை செயினும் வந்தாச்சு. அப்ப அடுத்து என்ன வரும்? என்னது? செயின் தானா? என்னடா சரியா சொல்றத போல எனக்கு நொய்தோலாத்த அன்பேக் பண்ணி கொடுத்துருக்கா போல கிட்டாங்க. உண்மையா சொல்லுங்க, பொட்டிக்குள்ள போட்டு நீங்களே கொடுத்தீங்க. ரைட், அடுத்ததையும் பாருங்க. ரைட், உதன்னது எனக்கு சந்தேகம் வலுக்குதா? என்னது? என்னண்டு சரியா சொல்றீங்க? தங்க மட்டும் மணக்குமா? அப்படியே
சரி, அப்ப பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வு பண்ணபடியால எல்லாமே வந்திருக்கேன். ஏன்னா நான் இதை லாஸ்டா யார் யார் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு கௌரவிக்கணும். சரி, லாஸ்டா பாக்ஸ்ல ஒன்று இருக்கு, அதை என்னன்னு சொல்லுங்க. ஓபன் பண்ணக்கூடாது. இப்ப நான் கொடுத்துருக்கேன். என்னது என்னது கேட்கல? தெரியா? ஒரு பிள்ளையா கூட நாங்க ஆட்டையை போட மாட்டோம், பயப்படாங்க. சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்படியா? கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப என்னவா இருக்கு? ஒட்டியானம். வேற என்ன பெருசா இருக்கு? வேற என்ன? நெத்தி சுட்டி, காது கம்மல். சரி, உடைச்சு பாருங்க. பண்ணி பாருங்க. என்ன புத்தகம் அந்த பிள்ளைக்கு படிக்க சொல்லி? அப்ப அது வேற என்ன காடுவாங்க? என்ன பேரு? ஆரமே. ஆறு கொடுத்தது இந்த ஆரத்தை அம்மாவை கொடுத்துவா. சொல்லுங்க உள்ள அம்மா உன்னோட கொடுத்துரு திருப்பி பறிச்சுவா திருப்பி இல்லையே. ஆனா அம்மா கொடுக்கல. இது என் அம்மா சொல்லுவா பிள்ளைக்கு சாமத்தியப்பட்ட அப்புறம் ஆரம் போடுறேன் இல்ல. அப்பயே அம்மா சொன்னியது. அம்மாதான் எடுத்துருவாவா? அப்படியா? இல்ல உங்களை உள்ள எடுத்துவாரு. அதுவும் இல்லை. அப்பயே அம்மா சொல்றீங்க. இப்ப கொடுத்தவங்க அழ போறாங்களேப்பா. நான் கொடுக்க இந்த பிள்ளை அம்மா சொல்லுவேன். யார் கொடுத்தது? சும்மா கைவிடாது. சரி, இதை கொடுத்துருங்க. நாங்க கடைசியா பாப்பான்னு சொல்லி நிறைய கேட்டு சொல்றேன். நாங்க போக முடியலையா? சரி, இதை வாங்கி என்னன்னு கேஸ் பண்ணி பார்ப்போம். ஆறு கொடுத்தது மேலே இருக்கு பாருங்க. உருட்டி பாருங்க. இங்க பேர் இருக்கா? பேர் ஏதாவது? என்னது? ரதி மிஷுக்கு இங்க ஊசி போடணுமா? ஓ, அவ கொடுத்துட்டு போயிட்டான் எங்களுக்கு கொடுத்து. சரி, எது மிஸ் கொடுத்தவா? என்ன இருக்கு? புத்தகமே கொப்பிவே நாங்க படிக்க சொல்லி கொடுத்தாங்க. நல்லா படிப்பீங்களா? நல்லா சிரிப்பீங்கன்னு தெரியும். நல்லா படிப்பீங்களோ? நல்லா படிப்பீங்களா? சுமாரா படிப்போம். அப்படியா? ஒரு பாட்டு படிக்கணும். இப்ப நோ பண்றது பாட்டு படிக்க மாட்டீங்க, ஆனா பாடம் படிப்பீங்க. அப்படியா? சரி, அப்ப என்ன ஆசை பிள்ளைக்கு வருங்காலத்துல வளர்ந்து பெரிய ஆளாகி? டீச்சரு. சரி, எனக்கு காதல் காயப்போ. ஏன் டீச்சரா ஆசை? அதிமிச பார்த்து ஆரையும் பார்த்தா ஒரு ஆசை வரும் இல்லையா? ஆரை பார்த்து ஆசை வருது டீச்சர் ஆகும்? சித்தாவா? சித்தா டீச்சரு? எந்த கடவுளை குடும்பமே டீச்சர் குடும்பம் போல. சித்தா டீச்சரு? சரி, ஓகே. டீச்சராக வாழ்த்துக்கள். நாளைக்கு அண்ணா ஒரு 4 பிள்ளை பெத்தா ஏஞ்சிருக்கிறீர்கள். அனுப்பி விடுறேன். பிரியா பாட்டு போய் சரியா? நாளில் ஒன்று டீச்சர் ஆகணுமா? ரைட். லாஸ்டா ஃப்ரேம் இருக்கு, அதெல்லாம் கொடுத்தவங்க பேர் இருக்கு. அதுக்கு முதல்ல யாருன்னு சொல்லணும் கொடுத்தது. அதை ஓப்பன் பண்ணி பாக்கல நீங்க. அன்னைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அன்னைக்கு பிள்ளை தூக்கி பிடிங்க. பிள்ளை வைக்கட்டுமா? வீட்டுல சரியான செல்ல வேற நீங்க என்ன இல்லை. அப்ப தம்பி செல்ல சரியான பிடிவாதம் இல்லை. விட்டு நீங்க சொல்லப்படியல்லோ அச்சா பிள்ளை. நான் விலைகளே ₹100 கேட்டு தான் வந்தேன். என்னது நீங்க என்ன வந்தது? என்ன? அதான் சரி. பாத்திய புள்ள டீச்சரா ஆசைப்பட்டா புள்ளை சமைக்க பண்ண போறாங்க. சரி, அதை வந்து உங்களுக்கு வேலையில பரிசல் அம்மாவுக்கு வந்தது. பிள்ளைக்கு மரியாதை சோறு சமைச்சு போட்டான். ஒவ்வொரு நாளும் புள்ள பீட்டா சாப்பிடுதான். KFC பீட்சா அதை சாப்பிட நீ. அதான் புள்ள சோறு தான் சாப்பிடுது. அதான் சோறு வைக்கிறதுக்கு ஒரு ரைஸ் கொடுத்து விட்டீங்கன்னா சரி. அது அம்மாட்ட கொடுத்துருங்க. அம்மாவுக்கு வந்த பரிசா சூப்பர். இப்ப பிரேம தர்றதுக்கு முன்னாடி சொல்லுங்க யாரா கொடுத்து சொல்லு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆள் கொடுத்தது. அப்ப யார் சொல்ல போறீங்க? சித்தாவை கொடுத்தது. எந்த நாடு? பிரான்ஸ்ல சித்தா அனுப்பி விட்டதாவே. என்ன பேர் சித்தாக்கு? சுபாஷினி. சுபாஷினி கொஞ்சம் சுகம் இல்லையா? அப்ப அவங்களோட கதை கேள்வி. அப்ப அவ கொடுக்கல. அப்ப யாரு கழிச்சது? யாரு கொடுத்தது சொல்லுங்க. மாமாவா?
எத்தனை மாமா பிள்ளைங்க இருக்கு? ரெண்டு மாமா. கடவுளே, 2 கண்ணு மாதிரி 2 மாமா. அப்ப 2 மாமால இருந்து மாமா கொடுத்தது 2 மாமா கொடுத்துருப்பாங்களோ? ஜோக்கான கதவு. அப்ப அம்மா ஆண்டி எல்லாம் போகுது அது சும்மாவே என்னது ஏழாம கிடக்கு சிரிக்கவே இல்லாம. ஐயோ கடவுளே. சரி அம்மான்றீங்க, இப்ப மாமான்றீங்க. அப்ப ஆறுதான் கொடுத்தது? ஒவ்வொரு பெருசு ஒவ்வொரு ஆள் கொடுத்தது. அப்ப சொல்லுங்க, மோதிரம் கொடுத்தது யாரு? ஆசை அப்பாவா? ஆசை அம்மாவா? சரி, என்ன குள்ளமா புது புது ரோகப்பா. என்ன ஆசை அப்பா, ஆசை அம்மா, ஆட சித்தி, அப்புறம் ஆசை இல்லா சித்தி, ஆசை இல்லாம ஆமா, அப்படியா? சரி, முதல்ல நாங்கள் பிரேம கொடுப்போம். சரியா? உடைச்சு நாங்கள் போவோம். உங்களுக்கு நேரம் போ. வடிவா பாப்போம். எங்க பாப்போம் புற என்ன பூலிங்களா அது மாட்டிச்சு கொண்டு போய் வயல்ல சொல்றாங்க. நாத்து என்ன போடுறது எடுத்தது என்ன போட்டு ஆறு எடுத்தது? நீங்க இங்கே முடியுங்க தெரியல. மோதிரி கீழே ஒதிங்க. கஸ்தூரி மானே வயலுக்குள்ள நீ போனியா தேனே என்று சொல்லி போடுறான். அப்படியா? சரி, அந்த ஹாப்பி பர்த்டே சொல்லி வாழ்த்து போட்டு உங்களுடைய பேர் போடப்பட்டு, இது யாருன்னு சொன்னால் தர்சன் மாமா குடும்பம். ஓம் தர்ஷன் மாமா குடும்பம் நாவதேசியம். சரி, அவங்க தான் இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு பிரேம் கொடுத்தாங்க. சரியா? தர்ஷன் மாமா இந்த பெரிய மாமா மாமாவே? பெரிய மாமாவே. பெரிய மாமா வேற என்ன கொடுத்தாருன்னு சொன்னா ஒரு கை செயின் கொடுத்தாரு. சரி, அடுத்தது பாருங்க வாங்க. இதாரு பாருங்க, இதுவும் கஸ்தூரிய மாறி கொண்டு போட இத்தனை. சரி, இதுவும் கஸ்தூரி தான். இதுவும் பச்சை பசு. இது எங்க மணல் காடு. அவங்க எல்லா இடமும் போய் தாங்கிறாங்க. இது செந்தூரன் மாமா பேரு. என்ன யார் செந்தூரன் மாமா? குட்டி மாமா நிக்கிறாரா? அறிவரே. சரி, குட்டி மாமா முன்னாடி நிக்கிறாங்க. சரி, அப்ப குட்டி மாமா வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரேமும் கொடுத்து, சரி அதே மாதிரி செயினும் கொடுத்தது குட்டி மாமா. ஓகேயா? ஹாப்பியா? மாமாக்கள் நானும் வாடகை வாங்க போறோம். நானும் நாளைக்கு சாமத்தி படுறேன்டா. சரி, இதே பண்ணி பாருங்க. இது யார் கொடுத்தது? அம்மா அப்பா உங்களுடைய தம்பி குட்டி. சரியா? அதங்க கீழே கொண்டே ரோட்ல விட்டாங்க. காபர் ரோட்ல உள்ள உட்காரு. பஸ்ஸுகள் தெரியல, இப்ப நல்ல டைம் எடுப்போம். சரி, அதுலயும் வாழ்த்து போட்டு உங்களுடைய அம்மா அப்பா தம்பி கொடுத்து விட்டுருக்கணும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆரம் கொடுத்தது உங்களுடைய அம்மா அப்பா தான். சரியா? ஓகேயா? ஹாப்பியா? ரைட். அதே மாதிரி மிச்சத்துல கொடுத்தது சொன்னா ஒரு மோதிரம் வந்ததுல இன்னொரு மோதிரம் வந்ததுல அது கொடுத்தது யாரு? 2 மோதிரம் வந்தது. அதுல ஒரு மோதிரம் கொடுத்தது யாரு? அம்மம்மா. சும்மம்மா என்னன்னுதான் சரியா சொல்றாங்க. ஆளாளுக்கு சொல்லிவிடாம கூட முதல்ல என் பேரு விரல்ல. அப்புறம் நான் இந்த வீட்டுல நிக்கல. அப்படியே சரி, ஓகே. அத இன்னொரு மோதிரம் கொடுத்தாங்க. அப்ப அதான் இது அம்மம்மா. அப்ப அது அப்பப்பா இல்ல வருவேன். ஆசையப்பா. ஆசையப்பா. ஆசையப்பா இருந்தாங்க பார்க்கணும். ஆசையப்பா அதே அப்படி சொல்றது. ஆசையப்பாண்டு சின்னல இருந்தா அப்படிதான் சொல்லு. அப்பாட தம்பியா? அண்ணா. அப்பாட அண்ணா பெரிய பதா இல்லையா? அதானே தமிழ்ல ஒரு எப்படி மாத்திட்டீங்க. நாங்களுக்கு ஆசையப்பாண்டா பெரியப்பாவா? சரியா? சரி, ஓகே. அவர் கொடுத்தாரு. சரியா? ஹாப்பியா பிள்ளைக்கு? மிச்சதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது உங்களுடைய குட்டி மாமா. சரியா? ஹாப்பியா? ரைட். எவ்வளவு மகிழ்ச்சி பிள்ளைங்க? பிள்ளைங்க இல்ல எவ்வளவு மகிழ்ச்சி பிள்ளைக்கு? எவ்வளவு மகிழ்ச்சி சொல்ல தெரியலையா? நிறைய. ஆனா பத்தல, சவுண்டு பத்தல. சரி, இப்ப ஒவ்வொருத்தரா வந்து நீங்க என்னென்ன கொடுத்தீங்களோ அதை போட்டு போங்க. சூப்பர். ஓகே, thank you. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் மாமா. அப்படிங்க பாருங்க.
அம்மா பாவம் மச்சி இங்க பாருங்க ரைட் ரைட் அப்ப பிள்ளைக்கு இப்ப கொஞ்சம் இன்னும் ஹாப்பியா இருக்குமே எல்லாம் போட்டாச்சு என்னடா எல்லாம் பிடிச்சிருக்கு வந்த கிஃப்ட் எது பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சது ரைஸ் குக்கர் அப்ப அப்ப எது பிடிச்சது ஆனா இப்போ சாக்லேட் பைத்தியமே இவ்வளவு பவுனா வேற சாக்லேட் நான் அப்படின்னா ஒரு 50 சாக்லேட் வேணும் இருப்பேன் இது தெரியாம நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் நான் கூப்பிடுங்க அண்ணா தனியா எந்த காசுல சாக்லேட் வாங்க சரியே அப்பயாவது எனக்கு கொண்டு தாங்க பதிலுக்கு என்ன ஓமா நல்ல விஷயமா ரைட் எப்பயுமே வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் எல்லாரும் கிடைக்காது கிடைக்கிற போது எடுத்துக்கொள்வோம் இருக்கிற போது கொடுக்கறதும் எங்க நல்ல சரியா அப்ப இதுல இருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க அண்ணாக்கு சொக்கா தருவோம் சரி ரைட் அழகான குடும்பம் நல்ல மாமா கிடைச்சிக்கணும் நல்ல ஆசையப்பா நல்ல அம்மம்மா என்ன இவ்வளவு பேர் வந்தீங்க பிள்ளைங்க சாமர்த்தியம் விட்டு அப்படித்தானே ரைட் அப்ப நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் உங்களை நம்பிக்கை வச்சுக்கணும் என்னண்டு நீங்க டீச்சர் ஆவீங்க அப்படியே அப்படியே இல்லை நல்லா இருக்கணும் உங்களுடைய பேரண்ட்ஸ் சரி உங்களுடைய மாமாக்கள் சரி உங்களோட சொந்தங்கள் ஆசைப்படுறது என்னது எங்களை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சரியா ஹாப்பியா பிள்ளைக்கு இவ்வளவு செலவு செய்யணும் இல்ல அதுக்கேற்ற மாதிரி நல்லா படிச்சு நல்லா வளரணும் ஓகேயா அப்ப என்ன சொல்ல போறீங்க கூடுதலா இருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றியா மாமாக்கு நன்றி அம்மாக்கு நன்றி சரியா உங்களுக்கு போட்டு வாங்க ஒரு சாக்கு என்ன சரி நான் அப்படியே வரலாமா அம்மா அவசரப்படுற சாப்பாடு போறோம் சரி